பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லவும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காய், பலத்திற்காய், அதைவிட இந்த உஷ்ண காலத்தில் எத்தனையோ நோய்கள் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய கரத்தை வைத்து பகலிலே மேகஸ்தம்பத்திலே இஸ்ரவேல் மக்களை காத்தது போல அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையாயிருந்து எல்லா மக்களையும் காக்க வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். ஏன் தெரியுமா, இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இந்த உஷ்ணத்தினால அநேகர் படுகிற ஐயா சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, என்ன வெயில். ஆண்டவர் சொன்னார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னார். அந்தப்படி இந்த வெயில் காலத்தில் எந்த விதமான உஷ்ணத்தினாலே ஒருவருக்கும் ஒரு பாதிப்புகளும் வராமல் கர்த்தர் காக்க வேண்டும். என்னை காத்து உங்கள் மத்தியில் கொண்டு வந்ததற்காகவும் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் ஒரு காரியத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். காரணம், அன்னைக்கு ஒரு அம்மையார் என்னிடத்தில் சொன்னீங்க, சொல்லி வருத்தப்பட்டது மட்டுமில்லை, பல கேள்விகளை கேட்டீங்க. என்னன்னு கேட்டால், ஐயா நான் ஒரு ஆலயத்திற்கு புதிதாக சென்றேன். அது வரைக்கும் நான் ஆலயங்களுக்கு போனதில்லை. நான் கடன் பாரத்தோடு ஒரு நாள் நான் போகிற போது ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. சரி, இங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று தான் உள்ளே போனேன். அங்கே போனபோது, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன என்று ஆலய முடிவிலே போதகர் விசாரித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி விசாரித்த அவர் என் கையிலே ஒரு வசன அட்டையையும் கொடுத்தார். அதை வாங்கின உடனே நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன ஆச்சரியம்னா, நான் வந்தது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. எதற்காக என்றால், நான் போனது அநேக கடன் பாரத்தின் மத்தியில் மனம் சோர்ந்து போய், இது என்ன வருஷத்துக்கு வருஷம் இந்த கடன் மாறலை, கூடிக்கிட்டே தான் வருது, இதற்கு ஒரு முடிவில்லையா என்று என் மனதிலே சோர்ந்து போய் அங்கே போயிருந்த நேரத்தில் அவர் ஒரு வசன கார்டை என் கையில் கொடுத்தார். அதை நான் வாசித்த போது அதில் ஒரு வார்த்தை இருந்தது. என்ன வார்த்தை? உபாகமங்களின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் இருந்தது. என்ன வசனம்? அழகாக இங்கே சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க, இங்கே வேதத்தில் இருக்குது. அந்த வசனம் என்னன்னா, அது ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை தருவார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உடனே எனக்கு கேள்வி வந்துச்சு, நீ கொடுப்பாய் வாங்க மாட்டேங்கிறாரே, நான் வாங்கி வாங்கித்தானே சோர்ந்து வந்தேன். இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு வார்த்தை, என் சூழ்நிலை அவர் தெரியுமா, இல்லை யாரோ எதுவும் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வரைக்கும் நான் ஆலயத்துக்கு வந்ததில்லை, யாரையும் அங்கே இருக்கவங்களும் எனக்கு தெரியாது. ஆகையினால என் மனதை நானே தேற்றிக்கொண்டேன், யாரும் சொல்ல வாய்ப்பில்லை. அன்றிலிருந்து நான் நம்பி வர ஆரம்பித்தேன். ஆனால் ஐயா, இதோட பல தடவை அந்த ஆலயத்துக்கு வந்து போயிருக்கிறேன். நீ கொடுப்பாய் வாங்க மாட்டாய் என்கிற வாக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறுமா, என் குறை மாறுமா? இதற்கு காரியத்தை சொல்லுங்கள், நானும் புரிந்து கொள்கிறேன். என கடன் பாரத்தில் பல ஆண்டுகளாய் தவிக்கிறேன். ஒரு கடனை வாங்க இன்னொரு கடனை வாங்கி அடைக்கிறேன். அந்த கடனுக்கு இந்த கடன் வாங்கும்போது அதை விட ஒரு கடன் கூடத்தான் வருது ஒழிய குறைந்த பாடில்லை.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதே, நீ கடன் வாங்க மாட்ட, அநேகருக்கு கொடுப்பாயின்னு சொல்லியிருக்க. இந்த காரியத்தை குறித்து ஒருவேளை என்னிடத்தில் ஏதும் குறைவுண்டா, நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் உண்டா, அல்லது என்னுடைய செயல்களில் ஏதாவது நான் திருத்திக் கொள்ள வேண்டிய காரியம் இருந்தாலும் திருத்திக் கொள்வதற்கு இந்த வார்த்தையை குறித்து கொஞ்சம் விளக்கமாக எனக்கு பேசுவீங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஏற்கனவே பல காரியத்தை கடனை குறித்து பேசியிருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டதினால, ஏன்னா ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் வேதவசனம் போதிக்கப்படணும். ஏன்னா சங்கீதக்காரன் சொன்னால் 78ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்திலேருந்து கொஞ்சம் திருப்பி எல்லாரும் எடுப்பீங்களா, வாசிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து 78ஆம் சங்கீதத்தை முதல் வசனத்திலிருந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆசாப்பின் சங்கீதம் என்று குறிப்பிருக்கிறது. இந்த சங்கீதத்தை எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்தாதான். அவரெந்தன் சங்கீதமானவே, பலமுள்ள கோட்டையுமா, தீபதி அதிபதியான தேவனின் அதிபதியான அவரை திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. அவரந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, தேவனின் அதிபதியான திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. தேவனின் அதிபதியான திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. அவரந்தன் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினார் திருமணம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினார் திருமணம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேரில் நமது தேவன், இருப்பேரில் நமது தேவன், இருக்கரம் பற்றி என்றும் நடத்திடுவார், இருக்கரம் பற்றி என்றும் நடத்திடுவார். அவரந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, தேவனின் அதிபதியான ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. அவரந்தன் சங்கீதமானவர். கிறிஸ்து நாமத்தினார் வாழ்நாள் முழுவதும் பாடிடுவே. வானவர் கிறிஸ்து நாமத்தினார் வாழ்நாள் முழுவதும் பாடிடுவே. வருகையில் அவரோடு இணைந்து
நின்றோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் அவர் எங்கள் சங்கீதமானவர் வல்லமுள்ள கோட்டையுமா தேவனின் அதிபதியான அவரை திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன் தேவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே அவர் எந்தன் சங்கீதமானவர். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டா? எனக்கு கண்பானவர்களே, ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அநேக முறை சிலர்லாம் சொல்லுவீங்க கடனை பற்றி முன்னாடி பேசிக்க பிரதர், அதில் தியானிக்க வேண்டிய காரியம் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஏன் தெரியுமா? அநேகருக்கு இன்னைக்கும் கூட நேற்று ஒரு சின்ன பெண் என்கிட்ட கேட்டா, அற்புதம்னா என்னய்யா, அதிசயம்னா என்னய்யா, பெரிய காரியம்னா என்னய்யா, எல்லாம் சொல்கிறாங்க. ஆலயத்துக்கு போனால் அங்கே சொல்கிறாங்க அதிசயம் செய்வார் ஆண்டவர், அதிசயம் செய்வார். அதிசயம்னா என்ன எங்களுக்கு புரியணுமே சொல்லுங்க. வேதத்தில் வாசிக்கிறாங்க, எங்களுக்கு விளங்குற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு கண்பார்களே, இங்கே வாசிக்க கேட்போம். 78ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். என் ஜனங்களே, என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். உபதேசிக்கணும். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சின்ன பிள்ளைகளுக்கும் புரிகிற மாதிரி தான் பேசிட்டார். அதனால தான் ஐயா, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். முதல்ல நம்ம காதை ஆண்டவருடைய வசனத்துக்கு என்ன செய்யணும்? சாய்த்து கேட்கணும். என் மகளே, சியோன் குமாரத்தியே, உன் செவியை சாய்த்து கவனமாய் சிந்தித்துக்கொள் என்று சங்கீதம் 45:10 வாசிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு செவி கேட்கக்கூடாதபடிக்கு அநேக நேரங்களில் நம்ம மற்றதை கவனிப்போம், வசனத்தை கவனிக்க மாட்டோம். அதனால தான் இங்கே சொல்றார், என் ஜனங்களே என்ன செய்யுங்க, என் உபதேசத்தை முதலாவது என்ன செய்யுங்க, கேளுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை உவமைகளால் என் வாயை உவமைகளால் திறப்பேன். தட் மீன்ஸ் parables. உவமை என்றால் நீங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை காமிக்கன்னா ஒரு உவமானம் சொல்லுவாங்க, உவமை சொல்லுவாங்க. ஒரு டெஃபனேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். உவமைகளினாலே திறப்பேன். பூர்வ காலத்து மறைபொருள்களையும் வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். முதல்ல நாம கேள்விப்பட்டு அறிஞ்சிருக்கோம். அதை நமக்குள்ளே வச்சிருந்தா எப்படி? ஏன்னா நமக்கு முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. படிக்கும்போது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவருடைய காரியங்களை ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம கேட்டு அப்போ கதையாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாம் அதை கேட்டதை மற்றவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்? சொல்லணும். வாசிங்க, என்ன சொல்லணும்? நாங்கள் அதை கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிக்கணும். என வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் அவரையே இந்த உலகத்தில் தந்தருளி நம்ம மேல என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்ததுனால தான் நம்ம அன்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். இதை நாம் விவரித்து சொல்லலைன்னா பிரசங்கிக்கிற விளையாட்டா யாரு கேள்விப்படுவா? கேள்விப்படாட்டா எப்படி விசுவாசம் வரும்? அதனால தான் இங்கே சொல்றாரு, ஐயா, எங்கள் பிதாக்கள் மூலம் நாங்கள் இதை அறிந்தோம். அது மட்டும் இல்லை, வாசிங்க,
பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு பின்வருகிற சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல்னா ஒளிச்சு வைக்கிறது இல்லை, நமக்கு தெரிஞ்ச மாதிரி புரிகிற மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி புரிகிற மாதிரி சொல்லணும். இன்னைக்கு ஏதோ எல்லாரும் கேட்குறவங்க எல்லாரும் கிறிஸ்டியன் கிடையாது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கேட்குற எல்லாரும் நான் நம்புகிறேன் கிறிஸ்தவங்க மட்டும் இதை பார்க்கல, எல்லாரும் பார்க்குறாங்க. யாரும் ஒரு வேதனையோட ஒரு மன சஞ்சலத்தோட பாரத்தோட பார்த்தாலும் அவங்களுக்கும் அது விளங்கணும். அதுதான் நம்முடைய சுவிசேஷமாக இருக்கணும். ஏதோ நான் ஆழமாக பேசுகிறேன்னு கத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாருக்கும் விளங்கணும், அவங்க அறியணும். அறிஞ்சாதான், ஏன்னா நாமளே இன்னும் பாடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நமக்கே இன்னும் ஃபுல்லஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. அப்போ மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாருக்கும் புரிகிற மாதிரி என்ன செய்யணும், சொல்லணும். நாங்கள் எங்கள் பிதாக்களின் மூலம் முதலாவது அறிந்து கொண்டதை வரும் சந்ததியான மக்களுக்கு மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் கர்த்தருடைய துதிகளை அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். நம்முடைய முன்னோர்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய எல்லாம் கவனிக்க, வரும் சந்ததி மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி அந்த பிள்ளைகளின் பிள்ளைகள், இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியா அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை பிள்ளைகளுக்கு அதை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து, அது மட்டுமில்ல, கேட்கறது மட்டுமில்ல, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு யார் மேல வரணும்? தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல், தேவனுடைய செயலை மறந்து போயிடாம அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்களை ஒப்பாகாதபடிக்கும். முன்னாடி ஒரு காலத்தில் அப்படி இருந்த தன்னுடைய முன்னோர்கள் அப்படி இருந்தால் அதற்கு அவர்கள் ஒப்பாகி விடாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். எனக்கு அன்பானுளே, நாம தாராளமா புரிகிற மாதிரி விவரிச்சு சொல்லணும். ஆண்டவருடைய கோபம்னு சொல்றாங்களே, அது என்னையா ஆண்டவருடைய கோபம்னு அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க. ஏன்னா சங்கீதக்காரன் சொன்னால் ஒரு வார்த்தையை ஒருத்தர் பிரசங்கிச்சிருப்பார் போல, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாழும்படி இருக்கும்படிக்கு அவரை அண்டிக் கொள்ளுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும்னாங்களாம். ஆண்டவருக்கு கோபம் வருமாயா? ஏன் வராது? ஏன்னா ஜனங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு சொன்னால் ஆமாம் அதுவும் நியாயம்தானேம்பிங்க. உதாரணமாக பாருங்கள், அதே 78ஆம் சங்கீதத்தில் ஐயா வாசிக்க பாருங்க, 11ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஏன்னா கண்டவன் மறக்கிறான். அப்ப எப்படி? ஏன்னா இன்னைக்கு அநேக காரியங்கள்ல கண்டு மறந்துட்டேன் அப்படிங்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய அதிசயங்களை நாம் பார்த்தா மற்றவங்களுக்கு அதை சொல்லணும். அது மட்டும் இல்லை, இன்னும் வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்தில் சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். அற்புதத்தை மட்டுமல்ல, அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து, என்ன அதிசயம்? முதல்ல கடலை பிளந்தார். ஏன்னா எல்லாரும் செங்கடலை பிளந்துன்னு வரீங்களா? செங்கடலை பிளந்தார்னா எப்படியா பிளந்தாரு? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாரும் பைபிள் படிக்கிறவங்கள நாம் நினைக்கிற மாதிரி நிகழ்ச்சிங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும், அவங்களும் அறியணும். ஆண்டவர் அறிஞ்சு அவங்களே வரணும் ஒழிய நாம் வாங்கன்னு கூப்பிட்டதுனால யாரும் வரமாட்டாங்க.
குமாரத்தி கூட சொல்றாள்ல உன்னத பாட்டுல, என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு ஓடி வந்து விடுவேன். ஓடி வருவோம். ஏன்னா அவருடைய பரந்த கொடி நேசம் அவங்க மேல வரணும், அவங்களா வரணும், நாம இன்னைக்கு சொல்லக்கூடாது. ரொம்ப அழகா இங்க எழுதியிருக்காரு பாருங்க. அவருடைய அதிசயங்கள்னா என்ன, அற்புதங்கள் எல்லாம் என்ன, நம்முடைய பிதாக்கள் மூலம் கேள்விப்பட்டதை நாம் மறைக்கக்கூடாது. அவர் என்ன அப்படி அற்புதம் செய்தார் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நாம் 19ஆம் வசனத்தில் வாசிக்க பார்க்கலாம். அதே அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? வனாந்தரத்தில் சாப்பாடை உண்டாக்க முடியுமா? இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் நதியை போல புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். இப்படி கேட்டா அப்புறம் எப்படி கோபம் வராம இருக்கும் கர்த்தருக்கு? சாப்பாடை கொடுத்தார். ஏன்னா அவர் கதவுகளை திறந்து, எந்த கதவுகளை திறந்தாராம்? வானத்தின் கதவுகளை திறந்து வானத்தின் தானியத்தினாலே. அந்த சங்கீதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. 23 உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த அம்மா வானத்துல என்னங்க தானியம் இருக்கு? நாம சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும், சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். ஐயா, நாம் இன்னைக்கு வேதத்தை கொஞ்சம் அறிஞ்சவங்கனால மேம்பாக்கா சொல்லலை, சின்ன பிள்ளைகளுக்கும் படிக்காதவங்களுக்கும் படித்தவங்களுக்கும் புரியணும். நான் ஒன்று சொல்லுவேன், எப்போ பிரசங்கிக்க போனாலும் நான் நினச்சிக்குவேன், முன்னாடி இருக்கிறவங்க நம்மளோட நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னு நினச்சி தான் நான் பொறுமையாக சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியறதோட நமக்கு அதிகமாக தெரியலைன்னு தான் நான் நினச்சிக்குவேன். எனக்கு அன்பானவர்களே, அவங்க கேட்குறாங்க, தண்ணீர் வரப்பண்ணா கண்மலையிலும் தண்ணீர் ஓடியாந்துன்னா அப்பத்தை ரெடி பண்ணிடுவாரா? வனாந்தரத்தில் அப்பத்தை ரெடி பண்ண முடியுமா? சரி, அங்கே மாமிசம் இறைச்சி கொடுத்துட முடியுமா? இப்படி கேட்டால் கர்த்தருக்கும் வராமல் என்ன செய்யும்? எனக்கு அன்பானவர்களே, அற்புதம்னா என்ன, அதிசயம்னா என்ன, நாம் ஜனங்களுக்கு சொல்லணும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு அவர் செய்த அதிசயங்களை வரிசையாக விளக்கி எழுதியிருக்கார். தவளை, நல ரத்தமானது, எல்லாம் எகிப்தில் நடந்த அத்தனை காரியத்தை இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கார். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது தயவு செய்து இந்த சங்கீதத்தை படித்து பாருங்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அற்புதம்னு சொன்னால் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிற நீங்கள் கொடுக்குறவங்களாக மாற போகிறீங்க. அதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். ஆண்டவர் சொல்கிற அற்புதத்தை தான் உங்களுக்கு வாக்காக கொடுத்துருக்கார். நீ இப்போ வரைக்கும் கடன் வாங்குறவளாக இருந்திருக்கிற, ஆனால் இனி வரும் நாட்களில் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவளாய் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதை தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு விவரித்து சொல்லுவேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்காக ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, தினந்தோறும் அதுக்குரிய பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். எங்கிட்ட 2 ஆலயம் கண்ணுதிரி அவங்களுக்குனே வச்சுருக்கோம். மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று. நீங்கள் வந்து பார்க்கலாம், தாராளமாக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போயே காட்டுறேன். கண்ணுதிரி அவங்க அந்த ஆராதனை டயத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஆராதனையிலையும் கலந்துக்கலாம். நீங்கள் சொல்லுங்க, எங்கள் ஆலயம் இருக்குது, வருஷம் முழுக்க போகிறீங்க, ஒரு நாள் இங்கே வந்து பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 2 கண்ணும் தெரியாத மக்களை நான் சும்மா அனுப்புறதே இல்லை, சாப்பிட வச்சு அவங்களுக்கு ஏதாவது செய்து தான் அனுப்பியிருக்கேன். கூட்டிகிட்டு வர கூட வாடகைக்கு வேலை எடுத்தால் இன்றைக்கி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஏவினால், பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் உணவு கொடுக்க உதவலாம், அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஒரு வாகனத்தில் அழைத்து வர்ற ஒரு மாதத்துக்கு 16,000 ரூபா வருது. கர்த்தர் உங்களை ஏவினா இந்த மாதம் முழுது ஆத்மாவை ஆலயத்துக்கு கொண்டு வர்ற பெரிய பாக்கியம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் நினச்சா உங்களுக்கு ஏவினா அதை நீங்கள் தாங்கலாம். ஒரு கட்டுமான பணி கொடுக்கலாம். பார்வையற்றவங்க மரித்தா கூட அடக்கம் பண்ணுறதுக்கு எப்போ ஒரு ஆயத்தமாக ஃபியூனரல் ஃபண்டு வச்சுருக்கணும், அதற்கென்று கொடுக்கலாம். எப்படி பிரதர் கொடுக்க? நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஆசை தான்,
நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து எங்களுக்கு கொடுக்க பேங்க்கெல்லாம் போகக்கூடிய வயசில் இல்லாமல் இருக்கோம். அதுவும் வெயில் காலத்தில் எப்படி பிரதர்? உங்கள் வீட்டில் ஃபோன் பக்கத்தில் யாரா படித்த பிள்ளைகள் பெண்களோ ஆண்களோ இருந்தால் அவங்ககிட்ட கேளுங்க. இந்த நம்பர், இதில் 2 நம்பர் வரும். இதில் உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். 2 நம்பரில் எதில் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஐயா உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் அந்த நம்பர்லேயே கூப்பிட்டு காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதான பிரதர் 5 மணிக்குள்ளேங்கிறீங்க? ஆமாம், ஏன்னா நாங்களும் மனிதர்கள் தான். சில காரியங்கள் ஊழியத்து நிமித்தமாக அங்கங்கே போய்த்தான் ஆகும். அப்போ எடுக்க முடியாமல் போயிடும். உடனே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு 24 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபிக்காமல் இருந்தால் அது பிரயோஜனம் கிடையாது. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. 10லேருந்து 5க்குள்ளே அடிங்க, கட்டாயம் எடுப்பேன். அதுக்காக ஒரு எமர்ஜென்சி, ராத்திரியில் ஆப்ரேஷனுக்கு போக, டெலிவரி, அல்லது திடீர்னு ஒருத்தர் ஐயா சீரியஸ் கண்டிஷனில், இப்படிப்பட்டதுக்கு நீங்கள் அடிக்கலாம். சாதாரணமாக ஜெபக்குறிப்புகளை காலை 10லேருந்து 5க்கு சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு ஜெபிப்போம். அது தீர்ந்தது என்று சொல்லும் வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருப்பேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த வெயில் காலத்தில் உஷ்ணத்தினாலே எந்த ஒரு சுகக்கேடும் ஒருவருக்கும் வராமல் உடைய கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. புதிதாக ரிசல்ட் எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு +2 10ல் நல்ல ரிசல்ட் வருவதற்கு மன தைரியத்தை கொடுங்க. 1-2 பாடத்தில் குறைவான மதிப்பெண்களோ அல்லது ஃபெயிலான பிள்ளைகளுக்கும் உடனே தவறான முடிவுக்கு போகாதபடிக்கு இன்னும் ஒரு முயற்சி செய்தால் வெற்றி உண்டு என்பதை அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க. இதுதான் அல்ல, அடுத்து ஒரு மரிச்சை இருக்கிறது. we will try again, definitely you are going to succeed in your life. உடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவேங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு சோர்ந்து போகாமல் இன்னொரு முறை தைரியமாக எழுதுங்க. இதிலும் பெரிதான மார்க்கோட பாஸ் ஆகி உடனே தப்பான முடிவுக்கு போகாதபடிக்கு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. தகப்பன் தாய்க்கு தன் பிள்ளைகளுக்கு ஐயோ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பொருளாதாரத்தினால மனம் சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சோர்வுகளை மாற்றுங்க. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு மனதில் பலவிதமான பாரத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வேதனைகளை மாற்றுங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தையும் சங்கீதம் 20:4 நிறைவேற்றுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 50213641, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.